வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஹிஸ்டரியில நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், அதாவது 5வது டாபிக் வந்து என்னன்னா, நம்ம மகாஜனபதம் பார்த்தோம். அதுல 16 மகாஜனபதம் இருந்துச்சு. அந்த 16ல வந்து ஒன்றான மகதா பேரரசை பற்றி தான் பார்க்க போறோம். சரியா? மகதா, அந்த மகதால வந்து நிறைய வம்சங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த வம்சத்துல மூன்று மூன்று வம்சம், ரைட்டா? அதாவது ஹரியங்கா, சிஷுனகா, நந்தா, அதுக்கு அடுத்து மௌரியாவும் இதுலயே பார்த்துலாம். ஒரு 4 வம்சத்தை இந்த ஒரு வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். சரியா? மகத பேரரசு மற்றும் மௌரியர்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்குது, ரைட்டா? அது போக வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து ஆல்ரெடி இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணியுமே ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கிளாஸ் போறப்ப அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸும் எடுத்துக்கலாம். சரியா? சரி, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா மகதா. மகதா அப்படின்றது 16 மகாஜனபத்துல இருக்கிற ஒரு இடம் தான் வந்து மகதா அப்படின்றது. மகதாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிரபலமா ஆட்சி செய்தது வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா, கிமு 544ஆம் ஆண்டிலிருந்து கிமு 323. ஒரு சில புத்தகத்துல 320ன்னு இருக்கும். கரெக்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த டைம் பீரியட்ல இருந்து இந்த டைம் பீரியட் இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா கரெக்டான நம்மளுக்கு எவிடன்ஸ் அப்படின்றது சாலிடா இல்லை. 323ன்றது 322 இருக்கலாம், 324 இருக்கலாம். பட் ஆனா 323ன்றது வந்து 423 இருக்காது, ரைட்டா? ஸோ ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ கிமு பிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வருடங்கள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மகதா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போதைக்கு எந்த பகுதியை வந்து மகதா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கிற பகுதியில வந்து பீகாரின் தலைநகரமான பாட்னா மற்றும் பீகார்ல இன்னொரு இடம் இருக்கு, கயா. இந்த 2 இடமுமே எங்க இருக்குது அப்படின்னா அட் பீகார். இதைதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மகதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மகதா வந்து எங்க இருக்குது அப்படின்னா, கங்கையினுடைய தெற்கு பகுதியில இருக்கு. கங்கையினுடைய தெற்கு பகுதியில இருக்கு, ரைட்டா? அது போக இந்த மகத பேரரசை பத்தி நம்ம வந்து 4 வேதங்கள் படிச்சோம்ல, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். அந்த அதர்வ வேதத்துல வந்து இந்த மகத பேரரசை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதர்வ வேதத்துல மகதாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா சொல்லியிருக்காங்க. அடுத்து மகத பேரரசினுடைய கேபிட்டல், தலைநகரம் வந்து எது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மகாஜனபதா பார்க்குறப்பே நம்ம பார்த்துருப்போம், கிரிவ் ரஜா அப்படின்ட்டு. கிரிவ் ரஜா, கிரிவ் ரஜாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ராஜ் கிரிஹா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கிரிவ் ரஜாவை தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைநகரத்தை மாத்துவாங்க கொஞ்ச நாள்ல. அது நம்ம பார்ப்போம். சரியா? வந்து மகதா, ரைட்டா? ஸோ ராஜ்கீர்ல இருந்து, அதாவது கிரிவரஜால இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தலைநகரத்தை மாத்திடுவாங்க. எந்த இடத்துக்கு அப்படின்னா பாட்டாளிபுத்ராக்கு. மாத்தினது வந்து யாருன்னா உதயின் அப்படின்ற ஒருத்தர் தான். நம்ம பார்ப்போம் எல்லாத்தையுமே. பாட்டாளிபுத்ராக்கு தலைநகரத்தை மாத்துவாங்க. இந்த பாட்டாளிபுத்ரா தான் வந்து இப்ப இருக்கிற பாட்னம். அடுத்தது இந்த மகத பேரரசுல வந்து அரசாங்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு, வேறு விதமான அரசாங்கம் வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மகத பேரரசனுடைய அரசு வந்து கவர்மெண்ட். சரி, அப்ப வந்து அது என்ன ஃபார்ம், எந்த முறை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கனா அப்படின்ட்டு சொல்றாங்க. கனா அல்லது சங்கா அப்படின்னு சொல்றாங்க. கனா அல்லது சங்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மகத பேரரசை நிறுவியவர், ஃபவுண்டர், தோற்றுவித்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா பிருகத்ரதா. தோற்றுவித்தவர் யாருன்னா பிருகத்ரதா. ஆனா நம்ம வேற ஒருத்தரை பார்ப்போம், அது வந்து உண்மையாகவே தோற்றுவித்தார். அதாவது அவர் தான் வந்து முதலாக திறம்பட ஆட்சி செய்தது, மகத பேரரசு திறம்பட ஆட்சி செய்தது வேற ஒருத்தர், பிம்பிசாரா அப்படின்னு பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரியா? சோ இப்போதைக்கு இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் வந்து மகதா. இதுதான் வந்து என்னன்னா மகதா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து இந்த பீகார், ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிறது தான் மகதா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, ஏன் மகதா வந்து ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல்? மகதா வந்து மகதா இருக்குல்ல, மகதா நான் வந்து போனது இதுலயே சொன்னேன், மகாஜனபதத்திலயும் சொன்னேன், மகதா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன? முதல் காரணம், மகதாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்கன்னா இதுதான் மகதா பகுதி. சரியா? இந்த டயக்ராம் வச்சு வரைஞ்சிருக்குல்ல, இதுதான் மகதா பகுதி.
இந்த மகதா பகுதியில் வந்து அதிகமா காடுகள் இருக்கும். சரியா? மகதா பகுதிகளில் என்ன இருக்கும்னா காடுகள் இருக்கும். அந்த காடுகள்ல என்ன இருக்கும்னா யானைகள் இருக்கும். சரியா? இந்த யானைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா பயிற்சி கொடுத்தாங்க. யானைகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ட்ரைன்டு பயிற்சி கொடுத்தாங்க. ஸோ அப்ப பயிற்சி கொடுத்து எதுல யூஸ் பண்ணாங்கன்னா போர்ல யூஸ் பண்ணாங்க. வார். ஸோ அப்ப முதலாக உங்களுக்கு யானைகளை போரில் யூஸ் பண்ணது வந்து சரியா, யானைகளை வந்து போரில் பயன்படுத்தியது முதலாக யார் அப்படின்னா மகத பேரரசு தான். ரைட்டா? மகத பேரரசு. அடுத்து ரெண்டாவது வந்து நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இரும்பு சுரங்கங்கள், இரும்பை எதிர்ப்பதற்கான சுரங்கங்கள் வந்து அதிகமாக இருக்கு. மூன்றாவது வந்து கங்கை நதி, கங்கை ரிவர் மற்றும் சோன் நதி. இந்த 2 நதிகளுமே வந்து இந்த மகத பேரரசுக்கு பக்கத்திலேயே ஓடுது. ஸோ அப்படின்றப்ப நீர்வளம் இருந்தால் மண்வளம் இருக்கும், மண்வளம் இருந்தால் மக்கள் வளம் இருக்கும். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மகதாவை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா ஆச்சு அந்த இடத்த. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகத பேரரசு இது ஃபுல்லாகவே. ஆனால் ஏன் வந்து இதை மட்டும் நம்ம வந்து டார்க் ஆரஞ்சுக்கணும், இதுதான் வந்து முக்கியமான பகுதி. இதெல்லாம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற பகுதி. ரைட்டா? அடுத்தது சரி, அதுக்கப்புறம் நம்ம வம்சங்கள் அப்படின்ட்டு பார்க்குற வந்து மகத பேரரசு. இதுலயே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இதே இது தமிழ்லையுமே இருக்கு. சரியா? கங்கையினுடைய தெற்கு பகுதி அதர வேதத்துல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. கிரிவிரஜா அப்படின்ற தலைநகரத்தை பின்னர் வந்து எதுக்கு மாத்துறாங்கன்னா பின்னர் பாட்டாளிபுத்ராக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து வித்தியாசமான ஆட்சி முறை இருந்துச்சு. கனா அல்லது சங்கா அப்படின்றாங்க. தோற்றுவித்தவர் பிரிகத்ரதா. ரைட்டா? ஸோ காடுகள், அதுல இருக்க யானைகளை வந்து போரில் முதலாக பயன்படுத்தினார்கள். பயிற்சி அளித்து இரும்பு சுரங்கங்கள் அதிகமாக இருந்துச்சு. கங்கை மற்றும் சோன் நதியில் பள்ளத்தாக்குல இது அமைந்திருக்குது. ரைட்டா? அடுத்தது ஸோ உங்களுக்கு மகத பேரரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த வம்சங்கள், ஏன்னா மகத பேரரசு அதாவது கிங்டம் என்ன சொல்லுவாங்க, எம்பையர், அந்த சாம்ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வம்சங்கள் ஆட்சி செய்தாங்க. அது எந்தெந்த வம்சங்கள் அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்கட்டோட பார்ப்போம். டைனாஸ்டிஸ், அதுக்கடுத்து அது ஆட்சி செய்த ஆண்டு, அதுக்கடுத்தது அதை தோற்றுவித்தவர் யார், அதுக்கப்புறம் கடைசி அரசர் யார். ரைட்டா? ஸோ டைனாஸ்டி, டைம்லைன், அப்புறம் ஃபவுண்டர், அடுத்து கடைசி அரசர். ஓகே சரி, இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹா ஷி நா மா ஷு கா. ரைட்டா? ஹாஷீனா மாஷுக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஷீனா மாஷுக்கா. அப்போ வந்து ஹானா வந்து ஹரியங்கா வம்சம். ஷீனா வந்து சிசுநகா வம்சம். நானா நந்தா வம்சம். மானா மௌரிய வம்சம். ஷூனா சுங்கா வம்சம். கானா கண்வா வம்சம். ரைட்டா? ஹாஷீனா மா ஷூக்கா. ரைட்டா? ஹரியங்கா வம்சம். இதை பாருங்க, ஹரியங்கா வம்சம், சிசுநகா வம்சம், நந்தா வம்சம், மௌரிய வம்சம், சுங்கா வம்சம், கண்வா வம்சம். இதுல சுங்கா வம்சம் 2 தடவை எழுதியாச்சு. ஓகே சரி, அதுக்கு அடுத்து இவங்க ஆட்சி செய்த வம்சங்கள், இது ஆண்டுகள் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம். ஹரியங்காவை பொறுத்த வரைக்கும் 544 கிமு 544 412 பிசி வரைக்கும். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். பிசிக்கு வந்து இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பிசிஇ, பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன். சிசுநகா வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்? 412 344 வரைக்கும். அடுத்து நந்தாவை பொறுத்த வரைக்கும் 344 323 வரைக்கும். பிசின்றது வந்து நான் போன எல்லா கிளாஸ்லயும் சொல்ற மாதிரி பிசின்றது குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? நம்ம மௌரியா, சுங்கா, கண்வா பத்தி அவங்கள பத்தி தெளிவா பாக்குறப்ப இதை ஃபுல்லாவே பார்த்துடலாம். பிளஸ் இதை இந்த ஒரு ரிமைனிங் இருக்கிற டேப்லெட் காலமா அடுத்த வீடியோல நம்ம ஃபுல் பண்ணிடலாம். ஓகே சரி, அடுத்தது ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா பிம்பிசாரா. ஹரியங்கா வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து நாக தசாகா. சிசுநகா வம்சத்தை தோற்றுவித்தவர் சிசுநகா தான். சிசுநகா வம்சத்தின் கடைசி அரசர் மகாநந்தின். நந்தா வம்சத்தினுடைய நந்தா வம்சத்தை தோற்றுவித்தவர்
மகா பத்மநந்தா. மகா பத்ம நந்தா. அடுத்து தன நந்தா வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து தனநந்தா. தன நந்தா. ரைட்டா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸோ இப்போ நான் சொன்னதா இதுல இருக்கு மகதா பேரரசு, ஹரியங்கா ஷி நா, ஹரியங்கா சிஷுனகா நந்தா. ஹரியங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் நம்ம இப்ப பார்க்க போறோம். யாருன்னா பிம்பிசாரா, அஜாத்த சத்ரு அவருடைய பையன், அதாவது பிம்பிசாரா பையன் அஜாத்த சத்ருவினுடைய பையன் உதயன். இவங்களை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஹரியங்கா வம்சம். டைனாஸ்டி அப்படின்னா வந்து வம்சம். ரைட்டா? சொல்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பிம்பிசாரா, சிசுனகா, மகாபத்மநந்தா இந்த 3 வம்சத்தை தோற்றுவித்தவர்கள். இவங்க 3 வம்சத்தினுடைய கடைசி அரசர்கள் இதுல இருக்காங்க. நாகதசகா, மகாநந்தின், தனநந்தா. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, ஹரியங்கா வம்சமா. ஹரியங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முதல் அரசர் வந்து யார் அப்படின்னா பிம்பிசாரா. பிம்பிசாரா. உங்களுக்கு ஹரியங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து ஆட்சி செய்த வம்ச ஆண்டுகள் அப்படின்னா 560 கிட்டத்தட்ட 544 412 வரைக்கும். சரியா? 544 412 பிசி, கிமு. இதுல பிம்பிசாராவை பொறுத்த வரைக்கும் இவர் ஆட்சி செய்த வருஷம் 544 492 பிசி. ரைட்டா? அதுக்கப்புறம் சரி, ஒரு விஷயம் வந்து நோட் எழுதிக்கோங்க. என்னன்னா பிம்பிசாராவையும் பிந்துசாராவையும் குழப்பிக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து முதலாக வந்தது, அதாவது மகத பேரரசை முதலாக ஆட்சி செய்தவர் பிம்பிசாராவா அல்லது பிந்துசாராவா அப்படின்னு இருக்கும். ஏன்னா 2 பேருமே இருக்கிறாங்க. பிந்துசாரா யாருன்னா அசோகாவுடைய அப்பா. ரைட்டா? ஸோ 2 பேர் இருக்காங்க. அதை அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிந்து. ஸோ நம்மளுக்கு வந்து எம்முக்கு அடுத்து தான் வந்து என்ன வரும் அப்படின்னா என் வரும். ஸோ அப்போ வந்து பிம்பிசாராக்கு அடுத்து தான் வந்து யார் வருவார்னா பிந்துசாரா அப்படின்றவரே வருவார். ஓகே? ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நோட்டா வச்சுக்கோங்க. ஓகே? நோட் அப்படின்னு போட்டு கூட எழுதிக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா பிம்பிசாரா நம்ம வந்து மகத பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தோம், பிருஹத்ரதா அப்படின்னு பார்த்தோம். பிருஹத்ரதா. ஆனா மகத பேரரசை முதலாக திறம்பட ஆட்சி செய்து உண்மையாகவே மகத பேரரசு அப்படின்ற ஒண்ணு இருக்குது அப்படின்றது அதை வந்து உலகுக்கு தெரிவித்தது யார் அப்படின்னா இந்த பிம்பிசாரா தான். அதனாலதான் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் மகதா எம்பையர் அப்படின்ட்டு சொல்றோம். ரியல் ஃபவுண்டர் ஆஃப் மகதா அப்படின்ட்டு யாரை சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிம்பிசாராவை சொல்றோம். ரைட்டா? உங்களுக்கு இது வரைக்கும் இப்ப தலைநகரமா எது இருக்குன்னா ராஜ்கிர் இருக்கு. அதாவது ராஜ்கிர்னா ராஜ்கிருஹா அல்லது கிரிவ்ரஜா எல்லாம் ஒரே தான். ராஜ்கிர் அல்லது ராஜ்கிருஹா அல்லது கிரிவ்ரஜா எல்லாம் ஒரே பிளேஸ் தான். பிம்பிசாராவை பொறுத்த வரைக்கும் கௌதம புத்தாவின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். கண்டெம்பரரி டு கௌதம புத்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர். ரைட்டா? அடுத்தது இவரு ஒரு பகுதியை கைப்பற்றுகிறார். கேப்சர்டு. எந்த பகுதியை கைப்பற்றுகிறார் அப்படின்னா அங்கா அப்படின்ற ஒரு பகுதி. நம்ம போன வீடியோல பார்த்தோம். அங்கா அப்படின்றது ஒரு மகா ஜனபத பகுதி தான். மகாஜ் அப்படின்னு எழுதுற மகா ஜனபதாவினுடைய ஒரு பகுதி தான். 16ல அங்கா அப்படின்ற ஒண்ணு இருக்குது. இப்ப என்ன பண்றாருன்னா இந்த அங்காவை கைப்பற்றுவதற்கு யாரு கூட போட்டி போடுறாரு அப்படின்னா, நான் இதில் எழுதிக்கிறேன்ல வெசஸ்னா சண்டை போடுறாரு. யார் கூட சண்டை போடுறாரு அப்படின்னா பிரம்மதாத்தா கூட. பிரம்மதத்தா இவர் கூட சண்டை போடுறாரு. இந்த சண்டையில வந்து பிரம்மதத்தா தோத்துருவார். இந்த சண்டையில வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரம்மதத்தா தோத்துருவார். ஸோ தோத்ததுக்கு அப்புறம் வந்து அங்காவை வந்து என்ன பண்ணிடுவாரு, கைப்பற்றிடுவாரா. அங்காவை கைப்பற்றிய பின் அந்த அங்கா அப்படின்ற இடத்தை வந்து மகத பேரரசு கூட இணைச்சிருவார். இன்க்ளூடட் இன் மகதா கூட வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒன்றிணைத்திருவார். மகதா கூட என்ன பண்ணிடுவார், சேர்த்துருவார். ரைட்டா? இன்க்ளூடட் இன் மகதா டிக் போட்டிருக்கேன். ரைட்டா? அடுத்தது ஸோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து முதலாக சண்டை போடுறதுக்கிட்டு கரெக்டா வந்து ஒரு படை, சரியா, படை அப்படின்றது ஒண்ணு வச்சிருந்தது வந்து யார் அப்படின்னா பிம்பிசாரர் தான். ஃபர்ஸ்ட் டு ஹாவ் அ
ரெகுலர் and standing army. First to have a regular army and first to have a standing army. யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிம்பிசாரர் தான். ஓகே, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பிம்பிசாரா மகத பேரரசின் உண்மையான நிறுவனர் வந்து இவர் தான். தலைநகர் ராஜ்கிர் அல்லது ராஜ்கிருஹா அல்லது கிரிவிரஜா எல்லாம் ஒரே பிளேஸ் தான். கௌதம புத்தரின் சமகாலத்தவர் கைப்பற்றிய அங்கா அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக பிரம்மதாத்தாவை தோற்கடித்தார். முதலாக நிலையான மற்றும் நிரந்தர இராணுவத்தை கொண்டிருந்த அரசர் அப்படின்ற ஒரு பெருமை வந்து பிம்பிசாரருக்கு இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு பிம்பிசாரருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ரேனிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பிம்பிசாரருக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏகேஏ அப்படின்னு போடுறேன். ஏகேஏனா ஆல்சோ நோன் அஸ் ஏகேஏ, இன்னொரு பெயர். சரியா, இன்னொரு பிம்பிசாரருக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா ஸ்ரேனிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அடுத்தது இவருடைய அவையில பிம்பிசாரனுடைய அவையில வந்து ஒரு மருத்துவர் இருந்தார். அவருடைய பெயர் வந்து ஜீவகா. யார் அப்படின்னா ஒரு மருத்துவர், பிசிஷியன் அப்படின்னா டாக்டர் தான். ஸோ ஜீவகாவை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சென்ட் டு எங்க அனுப்புறாரு. சரியா, ஜீவகாவை வந்து அதாவது அவருடைய டாக்டர் எங்க அனுப்புறாருன்னா உஜ்ஜைனுக்கு அனுப்புறாரு, உஜ்ஜைன் பகுதிக்கு அனுப்புறாரு. ஏன் வந்து உஜ்ஜைனுக்கு அனுப்புறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உஜ்ஜைனுடைய அரசரான பிரத்யோதா அப்படின்றவருக்கு வந்து என்ன வந்துடும்னா மஞ்சக்காமாலை வந்துடும், ஜாண்டிஸ் வந்துடும். ஸோ அதை குணப்படுத்துவதற்காக தன்னுடைய அவையில இருக்கிற ஜீவகா டாக்டரை வந்து இதுக்கு அனுப்புறாரு, உஜ்ஜைனுக்கு அனுப்புவார். ஓகே, அடுத்து முதலாக ஒரு அரசர் வந்து கல்யாணம் பண்றதன் மூலியமாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவருடைய பவரை வந்து அதிகப்படுத்துவார். நிறைய பேரரசு கூட என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஒத்துழைத்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணி அந்த பேரரசுகளை எல்லாத்தையுமே வந்து இவருடைய மகத பேரரசு கூட சேர்த்து இவருடைய பவரை வந்து அதிகப்படுத்துவார். ஸோ முதலாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தது யார் அப்படின்னா பிம்பிசாரர் தான். ஃபர்ஸ்ட் டு ஹேவ் அ மேட்ரிமோனியல் அலையன்ஸ். ஸோ அப்படி மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பண்றதன் மூலியமாக இவருடைய பவரை வந்து அதிகப்படுத்தினார். ரைட்டா, அடுத்தது பாருங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த மேட்ரிமோனியல் அலையன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ பிம்பிசாரருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 மனைவிகள் இருப்பாங்க. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, பிம்பிசாராவுக்கு 3 மனைவிகள் இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து யார் அப்படின்னா கோசலா தேவி. இந்த கோசலா தேவி வந்து யார் அப்படின்னா சிஸ்டர் ஆஃப் யாருடைய சகோதரி அப்படின்னா பிரசன்ஜித் அவங்களுடைய சகோதரி தான் இவங்க. ஸோ பிரசன்ஜித் வந்து யார் அப்படின்னா கோசலாவினுடைய அரசர், கோசலாவினுடைய இளவரசர். ரைட்டா, ஸோ கல்யாணம் பண்ணி கோசலா தேவியை வந்து கல்யாணம் பண்ணிடுவார். யார் அப்படின்னா பிம்பிசாரா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எதை வந்து வரதட்சணையா வாங்குவார் அப்படின்னா காஷி as டவுரி. காசியை வந்து வரதட்சணையா வாங்கிடுவார், காஷி as டவுரி. ஸோ இந்த மாதிரி தான் இதுல வந்து மேட்ரிமோனியல் அலையன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிம்பிசாராவை கொன்னது வந்து யார் அப்படின்னா அவருடைய பையன் தான், பிம்பிசாராவுடைய பையன் தான். கில்டு பை ஹிஸ் சன். அவருடைய பையன் பேர் வந்து என்னன்னா அஜாத சத்ரு. ஸோ அஜாத சத்ரு தான் வந்து பிம்பிசாராவை கொல்வார். ஓகே, ஸோ அது பாருங்க. ஸோ இவருக்கு வந்து சேனியா அப்படின்ற பெயர் இருக்கு. ஜீவகான்றவரை வந்து உஜ்ஜைனுக்கு அனுப்புவார். பிரத்யோதாவுக்கு வந்து மஞ்சள் காமாலை வந்த காரணத்தினால திருமண உறவுகள் மூலம் வந்து இவருடைய வலிமையை வந்து அதிகப்படுத்தினார். எக்ஸாம்பிள் வந்து கோசலா தேவியை கல்யாணம் பண்ணது. அஜாத்த சத்ரு தான் வந்து இவரை வந்து கொன்னது. சரியா, பிம்பிசாராவை கொலை செய்தவர் வந்து அஜாத்த சத்ரு. யாருன்னா பிம்பிசாராவுடைய பையன். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பாருங்க, அங்கா நான் சொன்னேன்ல
அங்கா அப்படின்ற ஒரு இடத்தை வந்து என்ன பண்ணிடுவாருன்னா பிரம்மதத்தா கூட சண்டை போட்டு மகத பேரரசு கூட இணைச்சிருவாருன்ட்டு நம்ம மகாஜனபதத்துல என்ன பார்த்தோம், அங்காவினுடைய தலைநகரம் தான் சம்பா, அங்காவினுடைய கேபிட்டல் தான் சம்பா. ஸோ அப்ப என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் எது தலைநகரமா இருக்குன்னா இப்போதைக்கு இதுதான் இருக்கு, ராஜ்கிர் தான் இருக்கு. ஸோ அந்த அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த அங்கான்ற இடத்த வந்து சம்பாவை வந்து ஒன்றிணைச்சிருவார். சரியா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், மகதா இங்க இருக்கு, அங்கா இங்க இருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாருங்க, கௌதம புத்தாவினுடைய சமகாலத்தவர், அதாவது கண்டெம்பரரினா சமகாலத்தில் வாழ்ந்தவர். ரைட்டா? கௌதம புத்தா. நம்ம வந்து மகதா, அதுக்கு அடுத்து மௌரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மௌரியருக்கு பிந்தைய மௌரியர்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதை பார்ப்போம், அதாவது குப்தர்களுக்கு முன்னாடியே எதை பார்த்துருவோம்னா பௌத்த மதம் மற்றும் சமண மதத்தை பார்த்துட்டு தான் குப்தர்களுக்கு போவோம். ஓகே? சரி, இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம்னா அஜாத சத்ரு. அஜாத்த சத்ரு. அஜாத்தா சத்ருவினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 490 462 பிசி. அஜாத்த சத்ரு யாரு? சன் ஆஃப் யாருடைய பையன்? பிம்பிசாராவுடைய பையன், சன் ஆஃப் பிம்பிசாரா. அடுத்து இவர் யாருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா கண்டெம்பரரி ஆஃப் கண்டெம்ப்னு மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா நிறைய டைம் கண்டெம்பரரி ஃபுல்லா எழுதிட்டேன். ஸோ கண்டெம்பரரி ஆஃப் கௌதம புத்தா அண்ட் மகாவீரர் மற்றும் மகாவீரனா சமண மதத்தை தோற்றுவித்தவர், கௌதம புத்தா பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர். ஸோ இவங்க 2 பேருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. ஸோ கௌதம புத்தாவை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, ஸோ கௌதம புத்தா இறந்து போனதை வந்து அந்த அந்த சம்பவத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகா பரி நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. மகா பரி நிர்வாணா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அஜாத சத்ரு எப்போ வந்து இறந்து போவார் அப்படின்னா 400, அதாவது இறந்து மகாபரி நிர்வாணா அப்படின்னா டெத்து, மகா கௌதம புத்தாவினுடைய இறப்பு எப்பொழுது அப்படின்னா 483 பிசியில, கிமு 483. ஸோ அஜாத்த சத்ருவினுடைய ஆட்சி காலத்தின் போதுதான் கௌதம புத்தா இறந்து போவார். ரைட்டா? இது ஒண்ணு தெரிஞ்சுக்கும். அடுத்தது அஜாத்த சத்ரு என்ன பண்ணுவார்னா சென்ட். சரியா? இப்ப எழுதிக்கலாம், அஜாத்த சத்ரு சென்ட் யார் அனுப்புவார் அப்படின்னா வசக்காரா அப்படின்ற ஒருத்தர் அனுப்புவார். வசக்காரா. ஏன் வந்து வசக்காராவை கௌதம புத்தா கிட்ட வந்து அஜாத சத்ரு அனுப்புவார்னா, வஜ்ஜி இருக்கு தெரியுமா, வஜ்ஜி நம்ம இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இந்த இருக்குல்ல வஜ்ஜினா பிரிட்ஜி எல்லாமே ஒண்ணுதான். வஜ்ஜி இதனுடைய தலைநகரம் வந்து வைஷாலி. ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு அட்வைஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி இதை வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற, அவங்களும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் அட்டாக் பண்றதா என்னன்றத ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்காக வசக்காரா அப்படின்ற ஒருத்தரை வந்து அவருடைய அவையில இருந்து கௌதம புத்தா கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்காக அனுப்பியிருப்பார். யாருன்னா அஜாத சத்ரு. ஸோ எதுக்கு அனுப்பியிருப்பாரு? அட்வைஸ் கேட்கறதுக்காக. எதுக்கு அட்வைஸ் அப்படின்னா அட்வைஸ் ஆன் அட்டாக் ஆன் வஜ்ஜி. வஜ்ஜியில வந்து அட்டாக் பண்றதுக்கான அட்வைஸ் பத்தி கேட்டிருப்பார். வஜ்ஜீஸ். சரியா? வஜ்ஜி வந்து இது வந்து ஒரு 16 ஜனபதத்துல இருக்கிற ஒரு பகுதி தான். அடுத்து அஜாத்த சத்ருக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ஏகே ஆல்சோ நோன் அஸ். இன்னொரு பெயர் வந்து என்னன்னா குனிகா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அடுத்து அஜாத்த சத்ருவினுடைய ஆட்சியின் போதுதான் கிமு 483 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய ஆண்டு. ஸோ கிமு 483 தான் முதலாம் பௌத்த ஒரு மீட்டிங் நடக்கும், புத்திஸ்ட் கவுன்சில். ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும். சரியா? அதுல வந்து முதல் புத்திஸ்ட் கவுன்சில் மீட்டிங். ஸோ அது எப்பொழுது நடக்கும்? 483. எங்க வச்சு நடக்கும்னா ராஜ்கிர்ல. ரைட்டா? ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிம்பிசாராவின் மகன், அதுக்கப்புறம் கௌதம புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர், அதுக்கடுத்து கௌதம புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தது இவருடைய ஆட்சியின் போதுதான்.
அதுக்கடுத்து வசகாராவை கௌதம் புத்தர் கிட்ட அனுப்புவார். இவருக்கு இன்னொரு பெயர் வந்து குனிகா. அடுத்து முதல் பௌத்த சபை வந்து 483 இவருடைய ஆட்சியின் போது தான் நடந்துச்சு. ஸோ முதலாம் பௌத்த சபையின் போது அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. எங்க நடந்துச்சு? ராஜ்கீர்ல நடந்துச்சு. ரைட்டா? அடுத்தது பாருங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், வஜ்ஜி அப்படின்ற ஒரு பகுதி சொன்னேன்ல. ஸோ உங்களுக்கு வஜ்ஜி அட்டாக் பண்றதுக்காக கௌதம் புத்தர் கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு போனார் அப்படின்ட்டு. ஸோ வஜ்ஜினா இதுதான் வஜ்ஜி. விருஜ்ஜி அப்படின்னும் இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அஜாத்த சத்ருடைய கண்டினியூஸ் தான் இது. மகதா. சரியா? மகதாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வட இந்தியாவில் அஜாத்த சத்ருவின் ஆட்சியின் போது மிக பெரிய அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மகத பேரரசை உருவாக்கியவர். மகதாவை வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் இன் நார்த் இந்தியா. மோஸ்ட் பவர்ஃபுல் இன் நார்த் இந்தியா. இப்படி ஆக்குனது வந்து, நான் இந்தியானா ரவுண்ட் போட்டிருக்கேன், ரவுண்ட் போட்டிருக்கேன். ஆக்குனது வந்து யார் அப்படின்னா அது அஜாத்த சத்ரு தான். அடுத்தது, ஸோ இவருடைய வெப்பன், இவருக்கு வந்து ஃபேமஸா வந்து ஒரு 2 வெப்பன் இருக்கு. பேர் வந்து மகாஷில கண்டகா, மகாஷில கண்டகா அப்படின்ற ஒரு ஆயுதமும், இன்னொன்று வந்து ரத முசலா அப்படின்ற ஒரு ஆயுதமும். ரத முசலா அப்படின்ற ஒரு ஆயுதமும் இருக்கு. ரைட்டா? அடுத்து இந்த அஜாத்த சத்ருவை வந்து கொன்றது வந்து யார் அப்படின்னா அஜாத்த சத்ருவனுடைய பையன். killed by his son. சரியா? பையன் பேர் வந்து என்னன்னா உதயின். பையன் பேர் வந்து உதயின். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா உதயின் பத்தி பார்க்கணும். உதயின். ரைட்டா? உதயினை பொறுத்த வரைக்கும் உதயின் வந்து ஆட்சி செய்த ஆண்டுகள் வந்து 460, கிமு 460 கிமு 444 வரைக்கும். ஸோ உதயனுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேஎன் போடுறேன். என்ன பெயர்னா உதயபத்ரா. என்ன பெயர்னா உதயபத்ரா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. ஸோ உதயின் தான் என்ன பண்றாரு, கேபிட்டல் தலைநகரத்தை எங்கிருந்து எங்க மாத்துறாங்கன்னா, இப்போ வரைக்கும் தலைநகரம் வந்து எங்க இருக்குன்னா ராஜ்கீர்ல தான் இருக்கு. ராஜ்கீர். ஸோ ராஜ்கீர்ல இருந்து தலைநகரத்தை பாட்டாளிபுத்ராவுக்கு மாத்தியவர் யார் அப்படின்னா அது உதயின் தான். பாட்டாளிபுத்ராவை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அதுவும் உதயின் தான். ஃபவுண்டர். தோற்றுவித்தவர் யாரு? அதுவும் உதயின் தான். ஏன் வந்து பாட்டாளிபுத்ராவுக்கு மாத்துறாங்கன்னா, ஏன்னா பாட்டாளிபுத்ரா வந்து கங்கை நதியும் சோன் நதியும் இணைகிற இடமாக பாட்டாளிபுத்ரா இருக்கு. ரைட்டா? கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா 2 நதிகள் ஒன்றாக இணையும் இடம். பிரயாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃப்ளூயன்ஸ் சேர்ற இடம். கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா அண்ட் ரிவர் சோன். இந்த 2 நதிகளும் ஒன்றாக இணையும் இடமாக பாட்டாளிபுத்ரா இருக்கு. அடுத்து உதயின் வந்து எந்த மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா ஃபாலோவுட் ஜெயினிசம். சமண மதத்தை பின்பற்றுவார். ஜெயினிசம். அடுத்தது உங்களுக்கு வந்து கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னா அது நாகதசாக்கா. உதயனுக்கு அப்புறம் வரமாட்டார், கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து கடைசி ஒரு முக்கியமான அரசராக இருந்திருப்பார். யார் அப்படின்னா நாகதசாக்கா. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம். நாகதசாக்கா தான் லாஸ்ட். ஏன் லாஸ்ட் அப்படின்னா இந்த நாகதசாக்கா கூட வந்து யார் ஒருத்தர் சண்டை போடுவார்னா சிசுநகா அப்படின்ற ஒருத்தர் வந்து சண்டை போடுவார். சிசுநகா. இந்த சண்டையில சிசுநகா ஜெயிச்சிருவாரு. நாகதசாக்கா வந்து தோத்துருவாரு. ஸோ அதனால வந்து அப்படியே ஹரியங்கா வம்சம் அப்படின்றது முடிவுக்கு வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு தலைநகரத்தை வந்து எங்க மாத்துறாங்க அப்படின்னா அதாவது ராஜ்கிரிஹா அப்படின்ற இடத்துல இருந்து பாட்டாளிபுத்ராவுக்கு தலைநகரம் மாத்துறாங்க. பாட்டாளிபுத்ரான இப்ப இருக்கிற பாட்னா பகுதி தான். ரைட்டா? ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, கங்கை நதி வருது, அடுத்தது இங்க இருந்து சோன் நதி வருது. இந்த 2ம் ஒன்று சேரும் இடத்துலதான் என்ன அமைந்திருக்குது அப்படின்னா பாட்னா அமைந்திருக்குது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க சிசுநகா வம்சம். ஹா பார்த்தாச்சு. அடுத்து ஷி. ஹா ஷி நானா ஹா ஷி. அடுத்தது சிசுநகா வம்சம். சிசுநகா டைனாஸ்டி. சிசுநகா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆட்சி செய்தது 413. உங்களுக்கு வருஷங்கள் அப்படின்றது முன்ன பின்ன மாறதான் செய்யும். 412 344 கிமு 344 பிசி. சரியா? பிசி வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அது
சிஷுநகா வம்சம் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்க. சிஷுநகாவில் வந்து முதல் அரசர் வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா சிஷுநகா தான். சிஷு நகா. ஸோ சிஷுநகா தான் வந்து சிஷுநகா வம்சத்தினுடைய ஃபவுண்டர், தோற்றுவித்தவர். ஸோ இவர் வந்து யார் கூட சண்டை போடுவார்னா அவந்தி அப்படின்ற ஒரு பகுதி கூட சண்டை போடுவார். அந்த அவந்தியை வந்து என்ன பண்ணிடுவார், தோற்கடிச்சிருவார். தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவந்தியை வந்து எது கூட சேர்த்துருவார், மர்ஜ்டுனா சேர்க்கிறது, மர்ஜ்டு வித் மகதா கூட சேர்த்துருவார், மகதா கூட ஒன்றிணைத்திருவார். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா கால அசோகா. அடுத்த அரசர் கால ஷோகா. காலஷோகாவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து யாருடைய பையன் அப்படின்னா சிஷுநகாவினுடைய பையன் தான். சிஷுநகாவின் பையன் காலஷோகா. ஸோ இவருக்கு காலஷோகாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா காக்க வர்ணா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. காக்க வர்ணா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அடுத்து காலஷோகாவின் ஆட்சியின் போதுதான் என்ன நடந்திருக்கும், இரண்டாவது செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில், பௌத்த ஒரு சபை வந்து நடந்திருக்கும். புத்திஸ்ட் கவுன்சில், செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில். டோட்டலா 4 புத்திஸ்ட் கவுன்சில் நடந்திருக்கும். அதுல இரண்டாவது புத்திஸ்ட் கவுன்சில் யாருடைய யார் வந்து ஆட்சியின் போது நடந்திருக்கும்னா காலஷோகா. எப்பொழுது நடந்திருக்கும், 383 பிசி. எங்க வச்சு நடந்திருக்கும் அப்படின்னா வைசாலியில வச்சு நடந்திருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதை கைப்பற்றுவார், அவந்தியை கைப்பற்றுவார். அவந்தியை கைப்பற்றி எது கூட சேர்த்துருவார், மகத பேரரசு கூட சேர்த்துருவார். ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ மகதன் உதயின் வந்து என்ன பண்ணுவார், ராஜ்கிரில இருந்து பாட்டாளிபுத்திர தலைநகரத்தை மாற்றுவார், சமண மதத்தை பின்பற்றுவார். கடைசி அரசர் நாகதசாக்கா. ஸோ சிசுநகா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முதல் அரசர் சிசுநகா, தோற்றுவித்தவர் சிசுநகா தான். அவந்தியை வெல்வாரு. காலசோகா சிசுநகாவின் மகன், வேறு பெயர் வந்து காக்கவர்ணா. இரண்டாம் பௌத்த சபை வந்து வைசாலியில இவருடைய ஆட்சியின் போதுதான் 383 கிமு 383 நடக்கும். அடுத்தது மகாநந்தின் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். சிசுநகா வம்சத்துல தான் சொல்றேன். சிசுநகா வம்சத்தினுடைய கடைசி அரசர் மகாநந்தின் தான். மகாநந்தின் தான் வந்து லாஸ்ட். எதுக்கு, சிசுநகா வம்சத்துக்கு லாஸ்ட். ரைட்டா? அடுத்தது மகாநந்தினுடைய அப்பா பெயர் வந்து நந்திவர்தன். மகாநந்தினுடைய மனைவி வந்து அவங்க வந்து சுத்ரா. சரியா? சுத்ரா நம்ம பார்த்தோம், பிராமணா சத்திரியர்கள். வேதத்துல ரிக்வேதத்துல வந்து என்ன சமூகம் பார்த்தோம், புருஷ சுக்தா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த புருஷ சுக்தால 4 வர்ணாவை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல பிராமணா, அதுக்கப்புறம் சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ரா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க மனைவி வந்து ஒரு சுத்ரா. ஸோ இவருக்கும் சுத்ரா மனைவிக்கும் பிறந்த பையன் தான் வந்து யாருன்னா மகாபத்மா. ஸோ மகாபத்மா தான் வந்து யாரை கொல்வார் அப்படின்னா கில்ட் மகாநந்தின். அதாவது மகாநந்தினை கொன்னது வந்து, அதாவது இந்த மகாநந்தினை கொன்னது யாருன்னா அவருடைய பையனான மகாபத்மா தான் கொல்லுவார். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா நந்தா வம்சத்தை பார்க்க போறோம் அடுத்து. ஸோ ஹரியங்கா பார்த்தாச்சு, சிசுநகா பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது வந்து நந்தா. ஸோ நந்தாவை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாவே ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகதா அப்படின்றது இவ்வளவுதான் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமா வந்து பக்கத்துல இருக்க ஜனபதாவை தோற்கடிச்சு மகதாக்குள்ள சேர்த்தாங்க. ஸோ இப்போ வந்து நந்தா வம்சத்தினுடைய எல்லை பரப்பளவு இவ்வளவு இருக்கு. ரைட்டா? சரி, நந்தா டைனாஸ்டி. நந்தா டைனாஸ்டி வந்து 345 பிசி, அதாவது கிமு 345 இல்லது கிமு 344 323 பிசி வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. யார் அப்படின்னா நந்தா வம்சம். இந்த நந்தா வம்சத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து மகாநந்தின், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மகாநந்தின் கடைசி அரசர், தந்தை வந்து நந்திவர்மன், மனைவி வந்து ஒரு சுத்ரர்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாபத்மா தான் வந்து, அதாவது மகாநந்தியினுடைய பையன் மகாபத்மா தான் கொல்வார். சரியா? யார் கொல்வார்? மகாநந்தியை கொல்வார். சரி, நந்த வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பேரரசு கட்டியவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? பேரரசு கட்டியவர்கள் அப்படின்ட்டு நந்தா வம்சத்தை சொல்லுவாங்க. எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா, எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு நந்தா வம்சத்தை சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசர் வந்து யாரை பார்க்க போறோம்? மகாபத்மநந்தா. மகாபத்மநந்தா மகாபத்மநந்தா தான் வந்து நந்தா வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர். அடுத்து முதலாக, அதாவது பேரரசு கட்டியவர்கள் இந்திய வரலாற்றுல முதலாக பேரரசை கட்டியவர் அப்படின்ற ஒரு பெருமையை வந்து மகாபத்மநந்தாவுக்கு இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு யார சொல்றோம்னா மகாபத்மநந்தாவை தான் சொல்றோம். அடுத்து மகாபத்மநந்தாவுக்கு இன்னொரு பெயர் ஏகேஏ, ஆல்சோ நோனஸ், இன்னொரு பெயர் என்னெல்லாம் அப்படின்னா உக்ரசேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து ஏகாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இரண்டாம் பரசுராமா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் பரசுராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது போக வந்து மகத பேரரசை ஆட்சி செய்த சத்திரியர் அல்லாத முதல் அரசர் வந்து யார் அப்படின்னா அது மகாபத்மநந்தா தான். ஏன்னா மீதி இருக்கிற எல்லாருமே சத்திரியர்கள். சரியா? மீதி இருக்கிற எல்லாருமே சத்திரியர்கள். ஆனா மகத பேரரசை ஆட்சி செய்த முதல் சத்திரியர் அல்லாத அரசர் யாருன்னா அது மகாபத்மநந்தா. ஃபர்ஸ்ட் நான் ஷாட்ரியா கிங் ஆஃப் மகதா. ரைட்டா? அடுத்தது, ஸோ இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சத்திரியர்களை அழிப்பவர் அப்படின்ற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கு. டிஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் சத்ரியாஸ், அனைத்து சத்திரியர்களும் அழிப்பவர் அப்படின்ற ஒரு பெயர். டிஸ்ட்ராயர் ஆஃப் ஆல் க்ஷாட்ரியாஸ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அடுத்தது, ஸோ மகாபத்மநந்தாவுக்கும் ஒருத்தருக்கும் சண்டை நடக்கும். நான் வெஸ்ஸஸ்ன்னு போட்டுக்கல, வெஸ்ஸஸ்னா சண்டை. ஸோ யாருக்கும் சண்டை நடக்கும்னா கலிங்காவுக்கும் சண்டை நடக்கும். கலிங்கானா ஒரு இடம், கலிங்கா பகுதிக்கு சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கலிங்கா வந்து என்ன பண்ணுவார்? தோற்கடிச்சிருவாரு. யார் அப்படின்னா மகாபத்மநந்தா. திருப்பி அதுக்கடுத்து என்ன பண்ணுவார்? ஆட்டோமேட்டிக்கா மர்ஜ்டு எது கூட சேர்ப்பாரு? மகத பேரரசு கூட சேர்த்துருவாரு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இவருக்கும் இந்த கலிங்காவுக்கும் சண்டை நடந்துச்சு. இது எல்லாமே வந்து எதுல இருக்குதுன்னா ஹத்திகும்ஃபா கல்வெட்டுல இருக்குது. மெயினா என்ன ஆகுனா, இந்த கலிங்காவை வந்து தோற்கடிப்பார்ல, கலிங்காவை தோற்கடிச்சு கலிங்கால வந்து என்ன கட்டுவாரு? கலிங்கால வந்து ஒரு விஷயத்த கட்டுவார். என்னன்னா ஒரு கால்வாய் கட்டுவார், கேனல் கால்வாய் வந்து கட்டுவார். இவர் வந்து மகாபத்மநந்தா கால்வாய் கட்டியதாக எதுல குறியிடப்பட்டிருக்கு அப்படின்னா, மென்ஷன்ட் எதுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஹத்திகும்ஃபா கல்வெட்டுல. ஹத்தி கும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன், ஹத்திகும்ஃபா கல்வெட்டுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா, கலிங்கா அரசர் இருப்பார். யாருன்னா காரவேலா. கலிங்கா அரசர் காரவேலாவால் எழுதப்பட்டது. எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டு. ரைட்டா? ஹத்திகும்ஃபா கல்வெட்டு, கலிங்கா கிங் காரவேலா. அடுத்தது பாருங்க. ஸோ இதுதான் வந்து கலிங்கா வந்து எங்க இருக்குது? கலிங்கானா என்னன்னா ஒடிஷா இருக்குல்ல, இப்ப இருக்கிற ஒடிஷாவை தான் கலிங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஒடிஷாவினுடைய கரையோரம், கடற்கரையோரம் தான் கலிங்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹத்திகும்ஃபா கல்வெட்டு எழுதியது வந்து யார் அப்படின்னா கலிங்காவினுடைய அரசர். இது வந்து என்னன்னா ஹத்திகும்ஃபா கல்வெட்டு. ஹத்திகும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன். இவர் வந்து யாருன்னா கலிங்கா கிங்கு காரவேலா. ஸோ இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டை வந்து எழுதியிருப்பார். ஹத்திகும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன் பை யாருன்னா கலிங்க அரசர் காரவேலா.
சரி, இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அலெக்சாண்டருக்கும் நந்தாஸ்க்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வருது. அது எப்படி வருதுன்றத பார்ப்போம். தனநந்தா ஆட்சியின் போது தான் இது எல்லாமே வருது. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதாவது அலெக்சாண்டரின் படையெடுப்பு யாரின் ஆட்சியின் போது வந்தது? சரியா? யார் யார் வந்து இந்தியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அலெக்சாண்டர் படையெடுத்தார் அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் நந்தா தான். நந்தால எந்த நந்தா அப்படின்னா தனநந்தா. ஆனா அலெக்சாண்டருக்கும் தனநந்தாவுக்கும் சண்டை நடக்கல. அலெக்சாண்டருக்கும் யாருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னா போரஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. போரஸ் வந்து ஒரு இந்திய அரசர் தான். அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. அந்த போரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் ஹிடஸ்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போர் சொல்லுவாங்க? ஹிடஸ்பஸ் போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மகாபத்ம நந்தாவுக்கு அடுத்து யார் வரார் அப்படின்னா தனநந்தா. யார் வரார் அப்படின்னா தனநந்தா. ஸோ தனநந்தாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து கடைசி அரசர். நந்தா வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து, அதாவது வெறுமனே லாஸ்ட் அப்படின்னா மகத பேரரசின் கடைசி அரசர் கிடையாது. நந்தா வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா அது தனநந்தா. தனநந்தாவை வந்து என்னன்ட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரமஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சாண்ட்ரமஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது அக்ரமஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. யார் அப்படின்னா இது இந்தியாவில் கிடையாது, கிரேக்கர்கள். ஆக்ரமஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. கிரேக்க நூல்கள்ல தனநந்தாவனுடைய பெயர் வந்து சாண்ட்ரமஸ் அக்ரமஸ் அப்படின்னு தான் இருக்கு, கிரீக் டெக்ஸ்ட், கிரேக்க நூற்குறிப்புல. ஸோ தனநந்தா வந்து யாருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா அலெக்சாண்டர். சரியா? த கிரேட் அலெக்சாண்டருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். கண்டெம்பரரி ஆஃப் அலெக்சாண்டர். ஸோ அப்ப நம்ம சமகாலம்னு சொல்றப்ப எதன் மூலியமா சமகாலம்னு சொல்றோம்னா, ஏன்னா அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் வந்து நான் இங்க எழுதுறேன். அலெக்சாண்டர் இருக்கிறப்ப வந்து அலெக்சாண்டர் ஒரு படையெடுப்பு எடுத்திருக்கிறார். அலெக்சாண்டர் ஆட்சியின் போது, தனநந்தாவின் ஆட்சியின் போது அலெக்சாண்டர் வந்து படையெடுப்பு எடுத்திருக்கிறார். அந்த படையெடுப்பு எங்க நடந்திருக்குன்னா இந்தியாவில் தான். அந்த படையெடுப்பின் பெயர் வந்து என்னன்னா ஹிடஸ்பஸ் போர், பேட்டில் ஆஃப் ஹிடஸ்பஸ், பேட்டில் ஆஃப் ஹிடஸ்பஸ். இந்த போர் எப்பொழுது நடந்திருக்கும் அப்படின்னா 326 பிசியில, கிமு 326ல நடந்திருக்கும். இந்த போரானது யாருக்கும் இடையில் நடந்திருக்கும் அப்படின்னா அலெக்சாண்டருக்கும் வெர்சஸ் போரஸுக்கும் நடந்திருக்கும். அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடந்திருக்கும். இதுல போரஸ் வந்து யார் அப்படின்னா ஒரு இந்திய அரசர் தான், இந்தியன் கிங். இந்திய அரசர் தான் யார் அப்படின்னா போரஸ். இந்த சண்டையில ஜெயிச்சது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் தான் ஜெயிச்சிருவாரு. இந்த சண்டையில ஜெயிச்சது அலெக்சாண்டர். இந்த ஹிடஸ்பஸ் போர் வந்து எந்த நதியின் கரையோரம் நடக்கணும்? அட் ரிவர் ஜலம். சரியா? நம்ம வந்து வேத காலத்துல பார்த்திருப்போம், ஜலம் நதிக்கு வந்து வேத காலத்துல வந்து என்ன பெயர் அப்படின்னா விட்டஸ்டா அப்படின்ற ஒரு பெயர் இருக்குன்னு பார்த்தோம், விட்டஸ்டா. இதுவே இந்த ஜலம் நதிக்கு வந்து கிரேக்க மொழியில என்ன பெயர் அப்படின்னா ஹிடஸ்பஸ். கிரேக்க மொழியில ஹிடஸ்பஸ் அப்படின்ற ஒரு பெயர் தான். ரைட்டா? அடுத்தது ஸோ அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அவருடைய படையெடுப்பு. அடுத்தது இந்த அலெக்சாண்டர் வந்து இறந்து போனது. அலெக்சாண்டர் இறந்து போனது வந்து எங்க இறந்திருக்காருன்னு ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டாங்க. என்னன்னா பேபிலோன் வந்து எங்க இருக்குன்னா இப்ப இருக்கிற ஈராக் பகுதியை தான் பேபிலோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஈராக் பகுதியை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, பேபிலோன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. ரைட்டா? ஸோ இங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து அலெக்சாண்டருடைய ஆட்சி செய்யற பகுதி. இது எல்லாம் அலெக்சாண்டருடைய ஆட்சி பகுதிகள். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நந்தா பகுதி. ஸோ அப்போ வந்து தனநந்தா வந்து இங்க ஆட்சி செய்யறாரு, அலெக்சாண்டருடைய படையெடுப்பு நடக்குது இங்க இருக்கிற போரஸை எதிர்த்து. ஸோ அப்போ போரஸுக்கும் அலெக்சாண்டருக்கும் சண்டை நடக்குது. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் ஹிடஸ்பஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் தெளிவான இதுல வந்து கொடுத்துருப்பேன். இதுல பாருங்க, இதுல எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே அலெக்சாண்டருடைய பகுதிகள். இது எல்லாமே வந்து நந்தா ஆட்சி செய்யற பகுதிகள். இல்லைன்னா இதுல எழுதிடுவோம். ஸோ இங்க வந்து யார் இருக்கா? அலெக்சாண்டர் இருக்கிறார். ஸோ இங்க வந்து யார் இருக்கிறா? தனநந்தா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு போர் அப்படின்ற ஒன்று நடக்கும். ரைட்டா? பேட்டில் ஆஃப் ஹிடஸ்பஸ். ஆனால் தனநந்தாவுக்கு எதிராக நடக்காது, ஆனால் இந்தியாவுக்கு தான் வருவார். ஸோ அப்போ இந்த அலெக்சாண்டர் வந்து இந்தியாவை படையெடுக்கும் போது உங்களுக்கு வட இந்தியாவில் வந்து, அதாவது நந்தா வம்சத்தின் ஆட்சியாளர் வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அது தனநந்தா தான். நந்தா வம்சம் தனநந்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
சரி, இப்ப இதுக்கு அடுத்து வந்து நம்ம எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது ஒரு செகண்ட். ஸோ கம்ப்ளீட்டா வந்து நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம்? ஹரியங்கா, சிசுனகா. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணது ஹரியங்கா, சிசுனகா, அடுத்து நந்தா. இது சிசுவங்கா அப்படின்னு இருக்கும், சிசுநகா தான், ரைட்டா? எல்லாம் ஒன்று தான், சிசுநகா, சிசுங்கா எல்லாம். ஸோ ஹரியங்கா, சிசுனகா, நந்தா முடிச்சாச்சு. ஹரியங்கால பிம்பிசாரா பார்த்தோம், அஜாத்த சத்ரு பார்த்தோம், உதயன் பார்த்திருப்போம். இந்த பிம்பிசாரா அஜாத்த சத்ரு வரைக்கும் தலைநகரம் வந்து ராஜ்கிர் தான் இருக்கும். ஆனா உதயன் வந்து ராஜ்கிர்ல இருந்து பாட்டாளிபுத்திராக தலைநகரத்தை மாத்துவார். அடுத்து சிசுனகால வந்து சிசுனகா பார்த்தோம், காலசோகா பார்த்தோம். அடுத்து நந்தா வம்சத்துல மகாபத் நந்தா, தனநந்தா பார்த்தோம். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மௌரிய வம்சத்தை பத்தி பார்ப்போம். சரியா? பார்ட் 1 பார்ட் 2 இந்த வீடியோ பிரிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மௌரியர்களை பத்தி கம்ப்ளீட்டா, மௌரியர்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சந்திரகுப்த மௌரியாவை பத்தி பார்ப்போம், பிந்துசாராவை பத்தி பார்ப்போம், அடுத்து அசோகா, த கிரேட் அசோகாவை பத்தி பார்ப்போம். அசோகாவை பத்தி பார்க்குறப்ப கலிங்காப்பூர், அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை பின்பற்றியது எதற்காக, எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோல கவர் பண்ணிடலாம். ஓகே? நம்ம இப்ப பார்த்த அனைத்துமே வந்து உங்களுக்கு எதுல இருக்குதுன்னா, தமிழ்லயுமே வந்து பிடிஎஃபா அப்படியே இருக்கு. நான் இப்ப சொன்னல, தனநந்தா, கடைசி அரசர், சாண்ட்ரகோட்டஸ், சாகிரம்ஸ் அப்படின்ட்டு கிரேக்க நூல்கள்ல இருக்கு. ஹிடஸ்பஸ் போர் அலெக்சாண்டருக்கும் போரஸுக்கும் நடந்துச்சு. போரஸ் வந்து ஒரு இந்திய மன்னர். நான் எழுதுற சின்ன சின்ன விஷயமே வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து தமிழாக்கத்துல இருக்கும், ரைட்டா? அதனால நீங்க ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அதனாலதான் வந்து நான் இங்கிலீஷ்ல வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த உடனே வந்து அடுத்த ஸ்லைடு போகாம டக்குன்னு தமிழ்ல எடுத்து நான் எழுதுனது வந்து எதெல்லாம் அப்படின்றத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம மௌரியர்களை சந்திப்போம். தேங்க்யூ.